Hey guys, as it's our anniversary month, we thought of going for a quick shopping. அப்போ தான் சடனாக ஒரு தாட் வந்துச்சு. நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பர்சன் தெரிய வாய்ப்பு இருக்குது. அவங்க முன்னாடி நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணினாலும் கூட அவங்க ஏதாவது ஒரு பேட் விஷயத்தை மட்டும்தான் தேடி பிடிப்பாங்க. இங்கிலீஷில் ஒரு அழகான லைன் கூடவே இருக்குது. பட் இட் ஹாஸ் அ டீப் மீனிங். The one who sees bad in what is good is a bad man. ஆனால் உண்மையில் அவங்க கெட்டவங்களா இல்லை அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படியா? யூ நெவர் நோ. உள்ளுக்குள்ளே நிறைய ஜெலசி, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்கள் பார்த்தவங்களா வெளியில் நடக்கிறது எந்த ஒரு நல்ல விஷயத்தை கூட பாசிட்டிவாக பார்க்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும், அவங்க பார்க்குறது கண்ணாடியே அழுக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆட்களில் கூட இருந்தால் நமக்கும் நெகட்டிவ் வைப் மட்டும்தான் வரும். ஸோ பெட்டர் மெயின்டைன் சம் டிஸ்டன்ஸ். ஸோ டேக்அவே சிம்பிள் தான். இந்த புக்கில் கர்ணாவோட நல்லது யாரும் பார்க்கலையோ அப்படி தான் நம்ம ரியல் லைஃப்லேயும் நம்மளே ஜட்ஜ் பண்ண சில பேர் இருப்பாங்க. நம்ம லைஃப்பை நிம்மதியாக வாழணும்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம வைப்பை பாசிட்டிவாக வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உங்கள் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஃபாலோ மீ ஃபார் மோர் சச் வீடியோஸ். டில் தென் கேட்ச் யூ லேட்டர். பை.